Hello everyone, welcome to Mommy's class. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் pronunciation of cial and tial. அதாவது ரெண்டுமே இங்க சேம் சவுண்ட் தாங்க, cialனு தான் சொல்லுவோம். ஆனா ஸ்பெல்லிங் பாருங்க, இங்க cial னு இருக்கு, tial னு இருக்கு. சோ இந்த மாதிரி tial cial எந்த பிளேஸ்ல நம்ம யூஸ் பண்ணனும்? ரெண்டுத்துக்குமே சேம் சவுண்ட் அப்படினும்போது எந்த பிளேஸ்ல நம்ம tial யூஸ் பண்ணனும், எந்த பிளேஸ்ல cial யூஸ் பண்ணனும் அப்படிங்கறது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்? அத நம்ம குழந்தைகளுக்கு எப்படி சொல்லி கொடுக்கலாம்ங்கறத இன்னைக்கு பார்க்க போறோம். சோ இந்த ரெண்டு டிஃபரன்ஸ், இந்த ரெண்டு ஸ்பெல்லிங்கும் நம்ம எந்த பிளேஸ்ல யூஸ் பண்ணனும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கே ஒரு வேர்டை ஃப்ரேம் பண்ணி எழுதும்போது அந்த சவுண்ட் இருக்கும், ஆனா எந்த பிளேஸ்ல எந்த ஸ்பெல்லிங் எழுதணும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். சோ இப்போ பாருங்க, ரொம்ப சிம்பிளா கத்துக்கலாம் நம்ம. ஸ்பெல் வித் cial, அதாவது cial after a vowel. ஸோ ஒரு வவல் லெட்டர் கூட ஒரு cial சவுண்ட் வரும்போது அந்த பிளேஸில் நம்ம cial ஸ்பெல்லிங்கை யூஸ் பண்ணணும். ஸோ இங்கே போத் cial அண்ட் tial ரெண்டுமே சேம் சவுண்ட் தான், ஷியல்ன்ற சவுண்டில் ரீட் பண்ணுவோம். இப்போது இந்த cial சவுண்டை எந்த பிளேஸில் எந்த ஸ்பெல்லிங் யூஸ் பண்ணணும்னா வவல் லெட்டர் கூட cial யூஸ் பண்ணி எழுதணும். எக்ஸாம்பிள் பாருங்கள், சோஷியல். ஸோ இங்கே நமக்கு என்ன இருக்குன்னா வவல் லெட்டர் ஓ இருக்குது, சோஷியல். கிளேஷியல், ஃபேஷியல், ஸ்பெஷல், ஆஃபிஷியல், க்ரூஷியல். ஸோ இந்த மாதிரி ஓ, ஏ, ஏ, யூ, ஐ, இ இந்த மாதிரியான வவல் லெட்டர்ஸ் கூட cial சவுண்ட் வரும்போது அந்த பிளேஸில் நம்ம cial யூஸ் பண்ண குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பசங்களுக்கு அந்த வேர்ட் தெரிஞ்சிருக்கும், சோஷியல் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும், ஆர் சம் டிஃப்ரெண்ட் வேர்ட், ஃபேஷியல் இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருப்பாங்க. அதாவது அவங்களுக்கு நம்ம சொல்லும்போது ஃபேஷியல்னு சொல்லும்போது cial அப்படின்னும் போது அந்த பிளேஸில் tial யூஸ் பண்ணணுமா, இப்போ ஃபேஷியல்னும் போது FATIAL யூஸ் பண்ணணுமா இல்லை CIAL யூஸ் பண்ணணுமான்ற டவுட் இருக்கும். ஸோ அந்த பிளேஸில் இப்போ நம்ம இங்கே என்ன லெட்டர் இருக்குது, இங்கே கான்சனன்ட் இருக்கா வவல் லெட்டர் இருக்கா அப்படிங்கிறத பார்க்க சொல்லி கொடுக்கணும். ஸோ இப்போ இங்கே வவல் லெட்டர் இருக்கிறதுனால நம்ம இமீடியட்டாக cial யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரியான இந்த லாஜிக் சிம்பிளாக எப்படி நம்ம இதை தெரிஞ்சுக்கலாங்கிறத அவங்களுக்கு ஒரு ஐடியா இருந்ததுன்னா ஈஸியாக வேர்ட்ஸை அவங்களுக்கும் எழுதுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், ஸ்பெல் வித் tial. இப்போ tial எப்படி எழுதணும்? ஆஃப்டர் கான்சனன்ட், ஒரு கான்சனன்ட் லெட்டருக்கு அப்புறமா வர அந்த cial சவுண்டுக்கு tial யூஸ் பண்ணணும். ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள், பார்ஷியல், martial, nuptial, essential, potential, credential. ஸோ இங்கே எல்லாமே நமக்கு அந்த cial சவுண்டு இருக்குது, ஆனால் என்ன ஸ்பெல்லிங் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுல டவுட் இருக்கும். ஸோ இப்போ இங்கே மார்ஷியல் அப்படின்னும் போது MARCIAL எழுதணுமா TIAL எழுதணுமா அப்படின்னும் போது அப்போ அந்த cial பிளேஸ்க்கு முன்னாடி நமக்கு என்ன லெட்டர் இருக்குது, அது வவல் லெட்டராக கான்சனன்ட் லெட்டரான்றதை பார்க்கணும். இப்போ நமக்கு இங்கே இருக்கிறது எல்லாமே ஒரு கான்சனன்ட் லெட்டர், ஆர், பி, என், ஸோ இது எல்லாமே நமக்கு இருக்கும்போது அந்த பிளேஸில் cial வருதுன்னா அப்போ இம்மீடியட்டாக நம்ம tial எழுதுறதுக்கு குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஸோ ஒன்றும் இல்லைங்க, ஈஸி தான். cialக்கு வவல் இருக்கணும், அதாவது வவல் ப்ளஸ் cial வரணும், கான்சனன்ட் ப்ளஸ் tial வரணும். இந்த கான்செப்ட் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டோம் இல்லை நமக்குமே இது தெரிஞ்சது அப்படின்னா வேர்ட்ஸ் எழுதுறதுக்கும் அதை நம்ம குழந்தைங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. அவங்களும் சீக்கிரமாக புரிஞ்சுக்கிட்டு வேர்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக எழுத கற்றுப்பாங்க. ஸோ நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.